ஏய் போதும்மா, 4 ஓடு அதிகம். ங்கிறது அப்படிதான் முடிஞ்சு போச்சு அன்னைக்கு. வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட வரோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட்டாக இன்றைக்கி வந்து தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண சொன்னாங்க. அதனால் அது மாதிரி பண்ணிட்டோம். ப்ளஸ் நம்ம வந்து வெரைட்டியாக சைடிஷ் வைப்போம். அதனால் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கொத்தவரங்காய் பொரியல், எங்கள் ஊர் சைடு சீனியரக்காய் பொரியல்னு சொல்லுவோம், மொறு உளுந்த வடை, காலிஃப்ளவர் 65. ஓகே, குழம்பு ஐட்டம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி 65 பொரிச்சு வச்சுருவோம். அது உங்களுக்கே தெரியும். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இன்றைக்கி சாப்பிட்லாம் வாங்க. நீங்கள் வந்து சாப்பாடு முன்னாடி கொஞ்சம் ஆற வச்சிட்டேன், இருந்தாலும் இன்னும் ஆவி பறக்குது. கரண்ட் அச்சோ, நான் அதை பார்க்காம இருக்கேனே, சைடில் ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருப்பா, இந்த பட்டை லவங்கம், அப்போ தான் நான் சாப்பிட முடியுங்க. இப்போ இதை போட்டு நோண்டிகிட்டு இருந்தால் நம்ம சாப்பாடு டைமை லேட் ஆகும்ப்பா. இது அவ்வளோ நேரம் ஆற வச்சு இன்னும் சூடு இருக்குது. தக்காளி சாதம் தான். அருமையோ அருமை. இல்லை, நான் தான் செஞ்சேன். ஆத்தாடி ஆத்தா, கொதிக்குது ஆத்தா. பட்டை எத்தனை போட்ட? பட்டை தான் நிறைய தெரியுது. ஏன்னா முக்கால் சோறு இங்கே தான் இருக்குது, அதனால் எனக்கு தான் வரும். நீ சாப்பிட்றது எப்பா ஃபேன் வந்துருச்சுப்பா. நீங்கள் வேறு சாப்பிடுவ, எனக்கு அங்கே வராது, இங்கே தான் வரும்.
என்ன இஞ்சியா? என்ன இஞ்சியை முழுசாக முழுசாக போட்டு வச்சுருக்க? எங்கள் ஹோட்டலில் வந்து லாபத்தை பார்ப்பாங்க. நம்ம டேஸ்ட்டு பார்ப்போம். திங்கக்கிழமை அவங்க சமைக்க விடலை, எந்த வேலையுமே செய்யக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து சாப்பாடு வந்து வெளியே வாங்கிட்டு போவேன். வாங்க போய்ட்டு இப்போ அந்த மாதிரி நம்ம சாப்பாடு இப்போ நான் என்றைக்குமே சாப்பிட்டதில்லை. அது பிரியாணியா இல்லை வெறும் சோறா வெள்ளை சோறா ஒன்றும் தெரியல. வெள்ளை சோறு கூட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கைஸ் அது வந்து பிரியாணி மாதிரியே இல்லை. ஒரு லெக் பீஸ் வச்சாங்க, கன்றாவியாக இருந்துச்சு, சரியில்லை பிரியாணி. இனிமேல் வந்து நான் கூட சமைச்சிட்றேன், வெளியே வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிட்டேன். பணம் சம்பாதிக்கிறது மட்டும் நினைக்கிறாங்க தவிர மக்களுக்கு நல்லதாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம அப்படி நினச்சி நம்ம பண்ணுறோம், நம்மகிட்ட வாங்க அனுபவம் எல்லாருக்கும் டேஸ்ட்டு குவாலிட்டி எல்லாமே தரமாக கொடுக்குறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வரணும்ல நம்மகிட்ட, அதனால நம்ம நீட்டாக கொடுக்கணும். அங்கே இப்போ நம்ம சொல்கிற ஒருத்தரை பற்றி போ அந்த மாதிரி தான் நான் சொல்லிடுவோம். நல்லா வாசனை பேசுறத நல்லா இருக்குன்னு நினைச்சிருக்கேன். சொசைட்டி அரிசி ஒரு சூப்பராக வந்துருக்கு. உணவு முடியல, நல்லா வெந்திருக்குமா? அப்புறம் இல்லைப்பா பொழுதுன்னு இருக்குல்ல. உங்களுக்கு சாம்பார் சோறு தான் கொஞ்சம் இஷ்டம். தண்ணி குடித்தா வயிறு ஃபுல் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடணும். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றேன், அதுவே அடுத்தது சாப்பிடணும் நிறைய ஆகுது. உளுந்து கொஞ்சம் கம்மியாக போடும், அது மென்று சாப்பிட்றதுக்கு டைமே இருக்குப்பா. சிரிச்சுக்கோ. நான் கட் பண்ணியிருக்கேன்ப்பா. ஜூம் போயிடும், ஜூம். நான் சொல்லியிருக்கேன்ல, உன் ஃபேஸை காட்ட மாட்டேன். 1,00,000 சப்ஸ்கிரைபர் எப்போ வருதோ அன்றைக்கி தான் அவன் மூஞ்ச காட்டுவேன்.
நடக்கும். நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும், மனசை தளர விடக்கூடாது. எல்லாம் நிறைய போட்டு தின்னாம ஏமாத்துறவங்க தான் பார்க்கணும். அளவோட போட்டு அளவோட சாப்பிட்றவங்க பார்க்க மாட்டாங்க. உண்மையாக இருக்கிறவங்க பார்க்க மாட்டாங்க, நடிக்கிறவங்க பார்க்க. நான் சொல்கிறது யோசிப்பேன், நம்மளும் இப்போ ரியாவில் நிறையா போட்டு அப்படியே கட் பண்ணி நம்மளும் அப்படி ஏமாற்றி வீடியோ போட்டுக்கலாம்னு தோணும். அதுக்கப்புறம் நம்மளையும் சரி ரியாலிட்டியாக போடுறாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஏமாற்றக்கூடாதுன்ற மாதிரி தோணுது இருக்கு. சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், அதுக்காக ஏமாற்றக்கூடாது. நல்லெண்ணெயில் செஞ்ச ஐட்டமே எல்லாமே ஓவர் ஆயில். இதுவே ஆயில் இருக்கா, இதெல்லாம் ஆயில், இதுவும் ஆயில், இது ஆயில், இது ஆயில். நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருக்குன்ட்டு ஊற்றுன்னு ஊற்றுறப்பா, நல்லெண்ணெய் ரேட் எவ்வளோ தெரியுதா? பார்த்து யூஸ் பண்ணு, பார்த்து யூஸ் பண்ணு. இதுக்கு பார்த்து தான் பண்ணேன், அப்புறம் பார்க்காம பண்ணுவேன். பார்த்துட்டு யூஸ் பண்ணேன், பார்த்துட்டு யூஸ் பண்ணேன். வயிறு ஃபுல்லாகிடுச்சு. சாப்பாடு நீ இறையில் நிறையா இருக்கேப்பா. நீ வடை லிமிட்டாக வை, 2 வடை மட்டும் வை. சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டோம்னா மெயின் டிஷ்ஷு சாப்பிட முடியாது. நான் என்ன பண்ணு வச்சுக்கோ, நல்லா இல்லைன்னு நினச்சணும். அது மதிய டயத்தில் நம்ம சாப்பிட்டு வந்துக்கிறேன், எப்படியாவது காலையில் டயத்தில் டக்குன்னு அளவாக தான் சாப்பிட முடியுது. மணி ஆகி போச்சுப்பா. சோளா போட்டிருந்த வாங்கிக்கலாம் இல்லை, கரெக்டாக போட்டு வச்சிருந்தேன். கம்மியாக சாப்பாடு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து 2 டைம் போட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தா அதிகமாக இருக்குன்றாரு. சரி இவ்வளோ தான் 2வது தடவை போட்டேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் கம்மி பண்ணுப்பாங்க பாருப்பா. அவிச்சு ஃப்ரை பண்ணு, எண்ணெயும் வேஸ்ட் ஆகுங்க பாரு. இங்கே பாரு எவ்வளோ எண்ணெய் இருக்குது பாரு. நல்லெண்ணெயே இருந்தாலும் உடம்புக்கு வந்து நல்லெண்ணெய் கேடுதான். ஆயில் வந்து நிறைய ஆயிடுச்சுனால சாப்பாடு இழுக்க மாட்டேங்குது. எண்ணெயை கம்மி பண்ணு சொல்லிட்டேன். இலையிலே எவ்வளோ எண்ணெய் இருக்குது பாரு. இதுவே 50 கிராம் இருக்குங்க.
என்ன வண்டி வருது? வண்டி எதுவும் இடிச்சு விட்றா முடியும், வண்டி எதுவும் இடிச்சு விட்றாம. ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். சைடிஷ் ஒரு 3 சைடிஷ் காலி பண்ணிச்சு, ஒரே ஒரு வடை மிச்சம். அதுக்கு தான் 2 வடை வை, அதுக்கு மேலே வைக்காதானே. ஓகே, கொஞ்சமாக சோறு, ஒரு 2 வகை சோறு தான் இருக்கும். என்னால் அதை சாப்பிட முடியல. நானும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டு, எண்ணெய் எல்லாமே எண்ணெயில் பண்ணதான் இருக்குது, அதனால் கொஞ்சம் திகட்டிடுச்சு. இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. இது வந்து நீ தான் சாப்பிட்ணும். வேறு வரும்போது சாப்பிட்டு. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இன்றைக்கி வந்து தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு வீடியோ போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து அன்ஃபினிஷ் சாப்பாடு வந்து முழுசாக சாப்பிட்டு முடிக்க முடியல. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியலை, எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது, முடிக்க முடியல, அதனால் எனக்கே ஒரு மாதிரி நல்லா இல்லை. ஸோ பிடிச்சவங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒருத்தர் சொன்னார், வீடியோ வந்து உங்களோட வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குதுன்னு சொன்னார். என்ன காரணம், என்ன இன்னும் எனக்கு ஒன்றும் தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான் அவர்கிட்ட ரிப்ளை பண்ணேன், திருப்பி அவர் எனக்கு ரிப்ளை பண்ணல. ஸோ என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல. ஓகே, நன்றி, வணக்கம்.